அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கஸ்டமர் பற்றி ரிவ்யூ போட தான் இந்த வீடியோ. அந்த கஸ்டமர் ட்ரிபிள் எக்ஸ்எல்ல எலாஸ்டிக் பைப்பிங் நைட்டி வேணும்னு கேட்டிருந்தாங்க. ட்ரிபிள் எக்ஸ்எல்ல என்கிட்ட ஸ்டாக் இல்லை, வாங்கி தரேன்னு அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன். அவங்களும் ஓகே சொல்லியிருந்தாங்க. நீங்கள் போயிட்டு ஃபோட்டோ அனுப்புங்க, நான் செலக்ட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஓகே சொல்லியிருந்தேன். அவங்களுக்காக ஒரு 4 days கழித்து போனேன். போகிறதுக்கு முன்னாடி ஆர்டர் கன்ஃபார்ம் ஆச்சுன்னு கேட்டு ஓகேன்னு சொன்னாங்க. ஃபோட்டோ அனுப்புங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரியே ஃபோட்டோ சென்ட் பண்ணேன். 790 ஆர்டர் கொடுத்தாங்க. அவங்கக்கிட்ட நான் கேஷும் கேட்கல, எதுவுமே அவங்க மேலே உள்ள நம்பிக்கையில் நான் எதுவுமே வாங்கலை. நெக்ஸ்ட் டே வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறேன், ஃபோன் பண்ணுறேன், சுவிட்ச் ஆஃப்னு வருது, எந்த ரிப்ளையுமே இல்லை. நான் நைட்டி வாங்கிட்டு வந்து 10 days ஆச்சு, இன்ன வரை எந்த ரிப்ளையுமே இல்லை. நீங்கள் அப்போவே வேணான்னு சொல்லியிருந்தா நான் ஆர்டர் எடுத்துருக்க மாட்டேன் சிஸ்டர். நிறையா கஸ்டமர் என்கிட்ட வாங்கியிருக்காங்க, யாரும் இப்படி பண்ணதில்லை. எல்லாரையும் நான் சொல்லலை, இப்படி பண்ணுறவங்கள தான் சொல்கிறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. என் மேலே தான் எல்லா தப்புமே. அவங்கக்கிட்ட நான் அட்வான்ஸாக ஒரு கேஷ் வாங்கியிருக்கணும். சேமாக வேற 2 நைட்டி கேட்டிருந்தாங்க. நம்பினதுக்கான பலன் கிடச்சிருக்கு. யாரும் இந்த மாதிரி ஏமாந்துடாதீங்கன்றதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.